அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன இம்பார்ட்டன்டான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, இந்தியா, வங்காளதேசம் 10 ஒப்பந்தங்கள் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா, ஷேக் ஹசீனா இவங்க தான் பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஆக்சுவலி இந்த 2 லீடர்ஸுமே பார்த்தோம்னா, ரீசென்ட்லி எலக்டட் லீடர்ஸா இருக்காங்க. சமீபத்தில தான் வங்காளதேசம் அப்படிங்கிற அந்த நாட்டிலயும் வந்து எலக்ஷன் முடிஞ்சிருக்கும். இந்தியாலயும் இப்ப தான் எலக்ஷன் முடிஞ்சிச்சு. 2 பிரதமர்களுமே பார்த்தோம்னா, நமக்கு எலக்ட் ஆன பிரதமர்களா இருக்காங்க. ஓகேவா? இவங்களும் போன டெர்ம்ல இவங்க தான் இருந்திருப்பாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரும் இருந்திருப்பாரு. ஸோ நம்ம 2 நாடு தலைவர்களும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடல்சார் ஒத்துழைப்பு, நீல பொருளாதாரம், பசுமை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. அதுல முக்கியமான ஒப்பந்தங்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, நம்ம இந்தியாவுக்கு வந்து அதிகமா வங்காளதேசத்திலிருந்து, மருத்துவ பங்களாதேஷ்ல இருந்து நமக்கு இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ்க்காக இந்தியாவுக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ மெடிக்கல் விசா வழங்குறதுக்காக ஒரு தனி இன்டர்நெட் ஒரு போர்ட்டல் உருவாக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாரி பங்களாதேஷோட ராங்பூர் அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல நம்மளோட ஒரு தூதரகத்த, துணை தூதரகத்த ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாரி பார்த்தோம்னா, இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இந்தியா பசிபிக் பெருங்கடல் முன்னெடுப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல லேட்டஸ்ட் மெம்பரா யார் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பங்களாதேஷ் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருக்கு. இந்தோ பசிபிக் ஓஷன்ஸ் இனிஷியேட்டிவ் அதுல யார் லேட்டஸ்டா ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஆக்சுவலி இந்த இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஐடியாவே இந்தியாவோட தான் இருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் குடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்த பத்தி தான் பார்த்தோம். அந்த வகையில பங்களாதேஷுக்கும், இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ அ மத்த கண்ட்ரீஸோட இல்லாதபடி, இந்தியா வந்து ஒரு 4096 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் பார்டர வந்து ஷேர் பண்றோம். பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால் இவங்கலாம் வந்து பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸா இருக்காங்க வித் பங்களாதேஷ். ஓகேவா? அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. போன வருஷம் மட்டும் $200 கோடி அளவுல இந்தியாவோட வர்த்தகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். இதுல எவ்வளவு கிலோமீட்டர் பார்டர்ஸ் அப்படிங்கிறதும், என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதும் முக்கியம். இந்த இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ்ல லேட்டஸ்டா ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர் யாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா? சரி அடுத்தது. அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, நமக்கு தீஸ்தா நதிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வங்கதேசம் செல்கிறது இந்திய குழு. அதாவது வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. அங்க இருக்கக்கூடிய நதிகள்ல பார்த்தோம்னா, நெறைய அணைகள் கட்டுறதாக அவங்க நாட்டுல ஒரு திட்டம் செயல்பட போகுது. ஸோ அதுக்காக பார்த்தோம்னா, சைனாவும் வந்து அந்த ப்ராஜெக்ட்ட எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆக்டிவா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுமே வந்து ஆக்டிவா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ப எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல இந்தியாவோட ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து வங்கதேசம் போறாங்க. வங்கதேசம் போய் இந்த தீஸ்தா நதிநீர் திட்டம் அப்படிங்கிறத அ பார்க்க போறாங்க. ஓகேங்களா? சோ இந்த செய்தியில நம்ம என்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, தீஸ்தா ரிவர் ஷேரிங் டிஸ்பியூட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? சோ அதாவது தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றத நம்ம சொல்றோம். தீஸ்தா ரிவர் ஷேரிங் டிஸ்பியூட் அதாவது தீஸ்தா நதிநீர் பங்களிப்பு சர்ச்சை அல்லது பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சோ இது வந்து தீஸ்தா அப்படிங்கிற நதி வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் போகக்கூடிய ஒரு நதி. இந்தியாவுல பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுல வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ வெஸ்ட் பெங்கால் டூ பங்களாதேஷ் இந்த நதி போகக்கூடிய இடம். ஓகேவா? சோ அந்த வகையில பார்க்கிறப்ப இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ரிவர்ஸ பார்க்கிறோம். இரு நாடுகளிடையே 54 நதிகள் பாய்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்திருக்காங்க. அந்த 54 நதிகள்ல நெறைய சின்ன சின்ன நதிகள் இருக்கும். ஆனா முக்கியமா மேஜர் ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தீஸ்தா ரிவர் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்ப இந்த தீஸ்தா ரிவர் வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட் அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகள், இல்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கும், எந்த நாடுக்கும் அப்படிங்கிற கேள்விகள் கேட்டாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் பார்க்குறோம். அடுத்தது நீட் தொடர்பான சர்ச்சை அப்படிங்கிறது சமீபத்தில பார்த்தோம். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள், இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. சோ அந்த அமைப்புக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாமே வந்துட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீட் தேர்வுல ஏற்பட்ட ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படிங்கிறது காரணமா இருக்கு. நெறைய பேருக்கு கிரேஸ் மார்க் குடுத்திருக்காங்க. அப்புறமா வந்து சுப்ரீம் கோர்ட் கிரேஸ் மார்க் ஏன் குடுத்தீங்கன்னு கேட்டப்போ, நாங்க கிரேஸ் மார்க் குடுக்கல. உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த தற்போது நடந்து முடிஞ்ச இந்த நீட் எக்ஸாம், இந்த நீட் ரிசல்ட்ஸ்ல பார்த்தோம்னா. சோ நெறைய குளறுபடிகள் வந்திருக்கு.
மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்லயே ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாரி ஏதோ குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அத விசாரிக்கிறதுக்கு ஆணையம் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இந்த போட்டித் தேர்வுகளை சீரமைக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் தலைமையில் 7 பேர் குழு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. என்ன அமைப்பு அப்படின்னு பார்ப்போம். தேசிய தேர்வுகள் முகமை அவங்கள தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தேசிய தேர்வுகள் முகமை சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க இந்திய விண்வெளி ஆய்வு மைய முன்னாள் தலைவர் கே. ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில ரிஃபார்ம்ஸ கொண்டு வரதுக்காக ஓகேவா? சோ அவங்களோட ஃபங்ஷனிங்க வந்து ரீவிசிட் பண்ணி நெறைய சேஞ்சஸ வந்து குடுக்கப் போறாங்க. சோ அதற்காக தான் இந்த ஒரு கமிட்டில பார்த்தோம்னா, கமிட்டியோட சேர்பெர்சனா யாருன்னா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே. ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? ஆர்கே கமிஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு குழு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன குழு? எதற்காக அந்த குழு? இந்த குழுவோட அப்ஜெக்டிவ் என்ன? யார் தலைமையில இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேர்வு அடிப்படையில இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சரிங்களா? சோ மத்தபடி பார்த்தோம்னா, இன்னைக்கு செய்தித்தாள்ல வேற எதுவும் நமக்கு முக்கியமான செய்திகளா இல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. இத ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.